இருக்கும். ஆனால் கேட்டுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல செய்தி எல்லாம் கேட்க கிருபை செய்கிறார். வசனத்தை கேட்கிற நாம் ஒவ்வொரு நாளும் வசனத்தில் உறுதிப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்வு வளரும். ஆமென். கொரிந்தியரில் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2வது அதிகாரம் தானே வாசித்தீங்க? கொரிந்தியர் 2வது அதிகாரம் வாசித்தீங்களா? சரி, கர்த்தருக்கு வாங்கி மாட்டவதான். அதில் ஒரு வசனம் இருக்கிறது. விசுவாசம் மனுஷ ஞானத்தினாலே அல்ல, தேவனுடைய பலத்தில். கர்த்தருக்கு வாங்கி மாட்டவதான். அப்படி என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிடும். செய்தி இதில் நான் வாசித்ததுனாலே, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில். விசுவாசம் உலக ஞானம் ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷன் உள்ளது. கர்த்தருக்கு வாங்கி மாட்டவதான். விசுவாசம் ஒன்றை சொல்லும், ஞானம் அதை ஒத்துக்கொள்ள முடியாது, ஒத்துக்கொள்ளாது. நிறைய உதாரணம் சொல்லலாம். உடனே சொல்கிறேனே, ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு செல்லுகிற ஆசாரியர்கள் நீரோடை போல இருக்கிற அதில் காலை வைன்னு சொன்னால் ஒத்துக்கலாம், சரி. ஆனால் யோர்தான் எப்படி போகிறது? பிரவாகித்து ஓடுகிறது. கால் வச்சா இழுத்துட்டு போயிடும். கால் வச்சு ஆள் இருக்க மாட்டான். பிரவாகித்து ஓடி வருகிறது, பக்கமே போகாதீங்கம்பாங்க. இது உலக ஞானத்தில் உள்ளது, எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. சிறுவனாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யோசித்து சொல்லக்கூடிய ஒன்று. அந்த தண்ணி பக்கம் போகாதீங்க, பிரவாகித்து ஓடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை படி தூக்கிட்டு என்ன செய் கால்வை. அறிவுபூர்வமாக பேசும்போது ஞானத்தை கொண்டு பேசினால் நம்மளை பார்த்து கேட்பாங்க, ஏதாவது அறிவு இருக்குதா? கால் வச்சு செத்து போனேன்னா யார் பதில் சொல்லுவார்? உங்களுக்கு யோசனை வேண்டாமா? 1000 கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கால்வை. ஆமாம், தேவனுடைய வார்த்தை நமக்குள் உருவாகி, தேவ வசனம் நமக்கு உண்டாகி செய் என்று சொன்னால், வசனத்தினால்தான் விசுவாசம் பெருகுமே தவிர இந்த உலக ஞானத்தினால் பெருகுவதில்லை. ஆமாம், கர்த்தருக்கு பயன்படும். அதான் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வந்தால் அது ரைட்டோ தப்போங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அது முடிவு எப்படி இருக்குங்கிற அவசியம் இல்லை. அந்த வார்த்தையின்படி கால் வைத்தோம் என்று சொன்னால், அந்த வார்த்தையின் மீது உள்ள விசுவாசத்தில் கால் வைத்தோம் என்று சொன்னால் யோர்தான் 2 விளக்கும். ஆமாம், ஞானம் செய்யாதே என்று சொல்லும், விசுவாசம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த வார்த்தையின் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் கால்வை. அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறும். ஆமாம், கர்த்தருக்கு வாங்கி மாட்டாவதாக. 2 ஒன்று கொண்டு எதிரடையான ஒன்று. ஆகவே தான் உலகத்தில் உள்ள நபர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. சாதாரண மக்கள், உலக ஞானமே இல்லாத மக்கள், அவர்களை போல அறிவுபூர்வமான காரியம் இல்லாவிட்டாலும் இயேசுவை பற்றி சொன்னால், அதெல்லாம் சொன்னால் உடனே ஏற்றுக்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னால், இதன் மீது அசாதாரணமான நம்பிக்கை வைத்து விடுகிறார்கள். காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கிறது, யோசித்து ஞானத்தை பிரயோகப்படுத்துகிறவனுக்கு வாய்ப்பதில்லை. அதைத்தான் இன்னும் மேலே சொல்லும்போது, நானும் ஞானமான பிரசங்கத்தை பண்ணினேன். அத்தனை பட்டணத்திலே பண்ண பிரசங்கம், அவன் பண்ணின பிரசங்கங்களே உயர்தரமான ஞானமான பிரசங்கங்கள். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஞானிகள், நல்ல பிரசங்கம் பண்ணான். ஆனால் அந்த பிரசங்கங்கள்லாம் இந்த ஞானத்தின் பிரசங்கம், அறிவுபூர்வமான பிரசங்கம், அவர்களை யோசிக்க வைத்ததான பிரசங்கம். ஆனால் ஒன்றுக்கும் உதவாமலே போயிடுச்சு. ஒருவன் விசுவாசம் வைக்கவில்லை. ஆனால் வெளியே போய் எபேசு பட்டணமோ வேறு எந்த பட்டணங்களோ எந்த இடத்துல போய் நின்று சிலுவையில் மரித்த தேவகுமாரனை பற்றி சொன்னால் தானாக ரட்சிக்கப்படுறான், அற்புதங்கள் நடக்குது. அப்போ தான் யோசிச்சான். அதில் அவன் சொல்லுவான், முதல் வசனத்தை சொல்லும்போது, நான் உள்ளத்தில் வரும்போது, முதல் வசனம், சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. நான் இங்க வரும்போது அப்படி வரல. ஏன் அப்படின்னா, ஃபெயிலியர். அவன் ஊழியத்தில் ஒரு ஃபெயிலியர்னு சொன்னால் அத்தனை பட்டம் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆகவே நம் தெய்வ சமூகத்தில் விசுவாசத்தை அடுத்த அந்த விசுவாசம் எப்படி இருக்குதா, மனுஷ ஞானத்தில் அல்ல, அது எதில் இருக்கான்? தேவ பலத்தினா எப்படி அப்படி யோசிக்கணும். தேவ பலன் என்பது என்ன? தேவ பலன் என்பது பல பகுதிகள் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து கொண்டவதாக தாவீது சொல்லுகிறான், பாலகர் வாயினாலே துதி உண்டுபடுகிற தேவன். இதே மேற்கோள் இயேசு காண்பிக்கிறார். பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணுகிற தேவன். அங்கே துதி என்று சொல்லப்பட்டது, இங்கே எது வருது? அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதான, கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடியதான, கர்த்தரை துதிக்கக்கூடியதான அது துதிகள் இருக்கும்போது அது எதாய் மாறுகிறது? பலனாய் மாறுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பலன் அவனுடைய வாழ்க்கையில் இயேசுவின் மீது விசுவாசத்தை வளர்க்கக்கூடியதாய் மாறும். ஆமென். பலன் தேவனுடைய வசனத்தில் இருக்கிறது. பலன் காத்திருப்பதில் இருக்கிறது. பலன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்வதிலே இருக்கிறது. ஆமென். ஆகவே வேத வசனங்களை நீங்கள் நல்ல கருத்துடைய வாசிப்பார். இதுக்கு தான் நிருபங்களை வாசிக்க வைத்திருக்கிறோம். சங்கீதங்களை வாசித்தெல்லாம் விட்டுட்டோம். நிருபங்களை வாசிக்க வைத்தது காரணம் இதுதான். நீங்கள் வாசிட்டு வீட்டில் போய் உட்காந்து 2 இதை பார்க்கணும். பார்த்து நிருபங்களை வீட்டில் உட்காந்து வாசித்து பாருங்கள். நம்முடைய விசுவாச வாழ்வு வளரும். ஆமாம். சரி, இது போன பெரிய பிரசங்கம் ஆயிடும். நம்முடைய பிரசங்கத்துக்கு வருவோமாக. நம்முடைய தியானத்துக்கு தெய்வ சமூகத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக்கொண்டு இருந்தான். ஆண்டுக்கும் மைவண்டவதா அல்ல, நம்முடைய கவனத்தை திருப்பமாக. தேவனுடைய பெட்டி இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும், அப்படின்னா ஏற்கனவே 7 என்ன ஆச்சு? படுத்தாச்சின்னு அர்த்தம். ஏற்கனவே 7 என்ன செய்யா? படுத்து தூங்கிட்டான். சாமுவேலும் என்ன செய்து கொண்டானா? படுத்து கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கணும். இந்த காலவெளியில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறது விளக்கு அணையும் முன். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆலயத்தின் விளக்கு ஒரு காலம் அணைந்து போகக்கூடாது. தேவனுடைய பிரமாணமே அதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் உண்டாக்கின போது 3 பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். ஒரு பிரிவு பிரகாரம் ஜனங்களெல்லாம் வந்து பலி செலுத்தி அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக நின்று கொண்டு பலி செலுத்தி விட்டு பாவ நிவாரணம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துடன் திரும்பி போயிடுவாங்க. உள்பகுதியிலே அந்த பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறதுல பகுதியிலே தூபபீடம் இருக்கும். வலது பக்கம் சமூகத்தப்ப மேஜை இருக்கும். இடதுகை பக்கம் விளக்கு இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டு சொல்லியிருக்கிறார், விளக்கு ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? அணைந்து போகக்கூடாது. விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அப்படின்னா பல பகுதி திரைச்சீலைகளினாலே மூடப்பட்டிருக்குது. கட்டாயம் உள்ளே இதாக இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். உள்ளே போகிற ஆசாரியன் தட்டுமாறி கீழே விழுந்து எழுந்து என்ன செய்யக்கூடாது? அதெல்லாம் போகக்கூடாது. சில காரியங்களை ஆண்டவர் அப்படி தான் வச்சிருக்காரு. விளக்கு வேணும். இருளுக்குள் கட்டாயம் என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். ஆகவே ஆண்டவர் விளக்கு என்று ஒன்றை வைத்து வெளிச்சத்தை இங்கே வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? அணைந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆலயத்தின் விளக்கு அணைந்து போகக்கூடாது. ஆமாம். இந்த காலவெளியில் நம்ம மனதில் வைத்துக் கொள்வோமாக. ஆலயத்தின் விளக்கு ஒரு காலம் அணைந்து போகக்கூடாது. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அணையக்கூடாது என்பதற்குத்தான் ஆண்டவர் ஒரு பிரமாணமே கொடுத்தார் ஆசாரியருக்கு. ஆசாரியன் காலையில் எழுந்து முதலாவது தனக்கென்று ஒரு பலி செலுத்த வேண்டும். மற்ற எல்லா ஜனங்களுக்கும் பலி செலுத்துவதற்கு முன்பதாக தனக்காக ஒரு பலியை செலுத்தி அவன் அந்த பரிசுத்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போய் பரிசுத்தலுக்கு போக முடியாது. மகா பரிசுத்தத்துக்கு போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்னே உள்ளே போய் அவன் என்ன செய்ய வேண்டும்? ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக தெளித்து அவன் திரும்பி வந்து என்ன செய்யணும்? மற்ற ஜனத்திற்காக அவன் பலியை செலுத்த வேண்டும்.
ஆனால் அவன் போகும்போது உள்ளே போகிற ஆசாரியன் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்று கட்டாயம் என்ன இருக்குன்னா, ஒரு 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 பாத்திரத்தில், அதுக்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, எண்ணெய் கட்டாயம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் எண்ணெய் என்ன செய்யணும், உள்ளே வைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எண்ணெய் வைத்திருக்க வேண்டும். அதுக்குரிய பொருட்கள்லாம் பெரிய பெரிய பொருட்கள் இல்லை, சின்ன சின்ன பொருட்கள் தான். அதை அவன் என்ன செய்யணும், ஆசாரின் உடையே வேறு. அந்த உடையில் என்னென்ன வைக்க முடியுமோ அதெல்லாம் என்ன செய்யணும், வைத்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, திரியை எரிய வைக்கும்போது அது ஒழுங்காக என்ன செய்யணும், எரியணும். எவ்வாடுக்கு போயிட்டு வந்துட்டான் அப்படின்னா, காலையில் போயிட்டு வந்துட்டான்னா மத்தியானம் அணைஞ்சிடும். ஆகவே இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது. எண்ணெய் வற்றி போன நிலையில் எரிந்து வற்றி போகும். காலையிலே பலி செலுத்தி போன உடனே தெளிச்சிட்டு அடுத்த முதல் வேலை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த எண்ணெய் ஊற்ற வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், ஒவ்வொரு அகல்களிலும் எண்ணெய் என்ன செய்யணும், நிரப்ப வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திரியை இன்னும் தூண்டி விட வேண்டும். அதுக்கு தான் ஆண்டு வச்சிருக்காரு, நெறிந்த நாணலை முறியாமல் மங்கிரிய திரியை. அப்போ என்ன செய்கிறாராம், மங்கிரிய திரை அப்போ என்ன செய்கிறாராம், நிமிர்த்தி விடுகிறார். அப்போ விளக்கு வச்சிருக்கிற, திரி வச்சு விளக்கு வச்சிருக்கிற எல்லா குடும்பங்களையும் தெரியும், விளக்கு திரியை என்ன செய்வாங்க, அப்படி நிமிர்த்தி விடுவாங்க. நிமிர்த்தி விடுவது மாத்திரமல்ல, பொன்னினால் செய்த ஒரு தட்டு வச்சுருப்பாங்க, பொன்னினால் செய்த கத்திரிக்கோள் வச்சுருப்பாங்க. அது எப்போவும் இருக்கணும். அங்கே போன உடனே அந்த அந்த திரி எரிந்து கருகி போய் என்ன செய்யும், இருக்கும். அந்த வெளிச்சம் கருகி போய் இருந்தாலும் வெளிச்சம் என்ன செய்யும், ஆமாம், நிறைய சரியாக எரியாது. ஆகவே காலையில் என்ன செய்யணும், முதல்ல எண்ணெய் ஊற்றின பிறகு எரிகிற அந்த கறி, அந்த பீஸ் மேலே கட்டியே கறி பிடிச்சிருக்கும். விளக்கு வீடுகளில் எரித்தவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்து குடும்பத்தில் வந்தவங்களுக்கு வீட்டில் விளக்கு ஏற்றுவாங்களே, உங்கள்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு விளக்கு ஏற்ற வந்தவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நாங்கள் இங்கங்கே விளக்கு ஏற்றணும், சரி அந்த விளக்கு கொண்டாமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நாங்கள் இங்கங்கே விளக்கு ஏற்றணும், எங்களுக்கு அந்த சாக்கியமே கிடையாது. அப்படி குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கலாம், சரி உங்களுக்கு காமிப்பதற்காக வச்சுருக்கேன், சரி ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இதான் அங்கே உள்ள விளக்கு. நல்லா கவனிச்சு, இதை விளக்கில் எண்ணெய் என்ன செய்ய வேண்டும், அவன் ஊற்ற வேண்டும், எண்ணெய் ஊற்ற வேண்டும். அதில் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற திரி இருக்கும். அந்த திரி எரிந்திருந்து கட்டையாயிட்டுனா புது திரி வைக்கணும். புது திரி என்ன செய்யணும், வைத்து செய்ய வேண்டும். அந்த திரி பெருசாகவே இருக்கிறதுனா மேலே கருகி போய் இருக்கும். கருகில் இருக்க கத்திரிக்கோள் தங்கத்தில் செய்திருப்பாங்க, தட்டு தங்கத்தில் செய்திருப்பாங்க. அதை என்ன செய்யணும், வைத்து கத்திரிக்கோள் என்ன செய்யணும், கறியை கட் பண்ணிவிட்டு அப்படி போட்டு வரக்கூடாது. ஏன் போட்டு வரக்கூடாது, அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. சரி, போட்டு தங்க தட்டில் எரிகிறவனை எப்போதுமே ஆண்டவர், அவன் எரிந்து 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 அவன் கர்த்தருக்காக கருகி போனாலும் அவனை தங்க தட்டில் ஏந்துகிற தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்காக எரிஞ்சு பாருங்க, தங்க தட்டில் தூக்குவார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது சும்மா அப்படி கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம், ஆனால் அப்படி போடலை. அவனை தங்க செய்த ஒரு தட்டு இருக்குது. வேண்டுமானால் ஒரு வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு அந்த விளக்கினுடைய இதை தெரியணும் இல்லை, விளக்கு என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரிய வேண்டும். வாசிங்கள். யாத்திரையாகமத்தின் புத்தகம் 37:23 வாசிங்க. அதன் 7 அகல்களையும் அதன் கத்தரிகளையும், நல்ல கத்திரிக்கோள், கத்திரின்னு சொன்னா கத்திரிக்கோள், சாம்பல் பாத்திரங்களையும், சாம்பல் பாத்திரம்னு சொல்வது என்னது, அந்த தட்டு பசும் பொன்னினால் செய்தான். அது எதில் செய்திருக்காங்க, பசும் பொன்னினால் செய்திருக்கிறாங்க. அதை ஆகவே விளக்கு எப்போது என்ன செய்திருக்கணும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விளக்கு கறி வருகிறது. இன்னொரு விதத்தை சொல்ல என்று சொன்னால், பரிசுத்தவான்களாக இருந்து எரிந்து கொண்டிருந்தாலும் அவர்களில் சில பலகீனங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த பலகீனங்களை வெளிக்காட்டுவதில்லை. ஆமாம், அவரது இந்த பலகீனம் இருக்கிறது சொல்லி வெளிக்காட்டுவதில்லை. அதை மறைவாக எடுத்து எங்கே கொண்டு போகிறாருன்னா, பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஒரு இடம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த எல்லையிலே கொண்டு போய் என்ன செய்வார், கொட்டிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை
தேவ சமுதிரம் இருக்கும்போது பிரதான ஆசாரியன் யோசுவான் இருக்கிறான். பக்கத்தில் சாத்தான் வந்து நின்றான். சாத்தான் சொல்கிறான், அவனிடத்துல இருக்கிற அழுக்கான சட்டை, அவன் சட்டை என்னதான் இருக்கிறான், அழுக்கா இருக்கு, அவன் எனக்கு சொந்தம் அப்படிங்கிறான். அழுக்கு எப்போதுமே சாத்தானுக்கு, அசுத்தம் என்பது சாத்தானுக்கு சொந்தமானது. அவன் சொல்லுகிறான், அவன் சட்டை அழுக்கா இருக்கிறது, எனக்கு கொடு என்று சொல்லுகிறான். கர்த்தர் அதை பற்றி அவனை கடிந்து கொள்ளவில்லை, சாத்தானை கடிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவன் யோசுவா சட்டையை மாற்றுக்கிட்டாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாரு. தலைப்பாகை கொடுக்கப்பட்டது, புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சாத்தா இருந்த இடம் தெரியல. சாத்தா இருந்த இடம் சகரியா 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா தெரியும். அப்போது குறைகள் இருக்கக்கூடியது என்பது பரிசுத்தவான்களிடத்திலே நடக்க. எல்லாரும் மனிதர்கள் தான், அவர்கள் வானத்திலிருந்து யாரும் குதிக்கலை. ஆமாம், அவர்கள் தேவனோடுள்ள உறவுகள் இருக்கலாம், தேவனோடு ஐக்கியம் இருக்கலாம், வேத வசனத்தை வாசிக்கலாம், ஆண்டவரை பற்றி சொல்லலாம். ஆனால் மனுஷன் தான். ஆமாம், ஆனால் அந்த குறைகள் மனிதனால் ஏற்பட்டது, அவனால் ஏற்பட்டது என்பதை விட அவன் கர்த்தருக்காக எரிந்ததுனால ஏற்பட்ட பலகீனங்கள் அது. ஆமாம், அதை ஆண்டவர் கட் பண்ணி அப்படி பரிசுத்த இடத்துல கொண்டு போய் விட்டார். அங்கே போட்டுக்கலாம், தூக்கி வீசிருக்கலாம். சுத்தவான்களை அநேகர் கட் பண்ணி கீழே போட்டு போகிறனால நிறைய பேர் மிதிச்சு போகிற இடமெல்லாம் எண்ணெய் பிசுகாக இருக்குது. போகிற இடம்லாம் என்ன இருக்குது? நல்லா தானே இருந்தீங்க, போகிற இடம்லாம் என்னது? ஆகவே உன்னை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த பரிசுத்தவான்களை குறித்தும் எவர் சொன்னாலும் உங்கள் காதுகளில் போட்டுக்கொள்ளாதீர்கள். ஆமாம், அவருடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருக்கும் கர்த்தருக்கும் உரியது. அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் செய்யட்டும். கர்த்தருக்கு பயன்படுவதாக. தாவீது சொல்லுகிறானே, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தூக்கணும்னா எப்பயுமோ 2 முறை சான்ஸ் கிடையாது, தூக்கியிருப்பேன். ஏன்னு சொன்னால் அது கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மீது இருக்கிறபடினாலே கர்த்தர் அவரை ராஜாங்கத்தை விட்டு இறக்கட்டும், இல்லை அவரை கர்த்தர் யுத்தத்தில் என்ன செய்யட்டும், மடிந்து போக பண்ணட்டும், இல்லை அவர் மரணம் அடையட்டும். இந்த 3 காரியம் சொல்கிறான். இந்த 3 எது நடந்தாலும் கர்த்தர் செய்யட்டுமே தவிர நான் அவருடைய மரணத்திற்கு என்ன செய்ய மாட்டேன், ஒரு காரணமான ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். பரிசுத்தவான்களை உடைய காரியத்திற்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டுமே தவிர ஒரு காலம் அவரை குறித்து இன்னொரு இடத்துல சொல்ல வேண்டும்னு சொன்னால் உங்கள் கால்களிலே அந்த பிசுகு ஒட்டி இருக்கிறது, நீங்கள் போகிற இடம்லாம் அசுத்தமாகி கொண்டே போகும். ஆமாம், அதுக்கு தான் ஆண்டவர் கீழே போடாதப்பா, தங்கத்தட்டில் ஏந்திக்க. ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு. ஆமாம், தங்கத்தட்டில் ஏந்தி பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுது, தேவ சமூகத்திலே அவருக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. இல்லை வாய் முடிச்சு பேசாமல் போயிடும். ஆமாம், கத்திரிக்கு சோத்திரப்பட்டவர் எரிய வேண்டிய பிரச்சனைக்கு வருவோம். எரிய வேண்டும், நிமித்து எரிய வேண்டும். எரிய வேண்டும் என்று சொன்னாலும் எப்படி எரியணுமா? வேதம் சொல்லுது, எரிகிற விளக்காக இருந்தாலும் திரியாக இருந்தாலும் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, காலையில் போய் ஊற்றிட்டான், அது நேராக எரிய வேண்டும். எப்படி எரியணும்? அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்படி சில ஆடும் பார்த்துறீங்களா, சில திரி பற்ற வச்சோம்னா அப்படி ஆடிட்டு இருக்கும். இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் ஆண்டிருக்க வேண்டாம். அவற்றை எரியும் போது நல்ல நேராக எரிவது என்பது தேவனுடைய ஒழுங்கை காட்டுகிறது. தேவ பிரமாணம், தேவ சட்டம், தேவனுடைய காரியங்கள் ஒழுங்காக இருக்கணும். எரிகிறவன் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் எரிவது ஒழுங்காய் ஒழுக்கமாய் நேர்மையாக இருக்கணும். ஆமாம், சரி, இது பொறுப்பாகுது, இது இருக்கட்டும். நம்ம பிரசங்க அது இல்லை, இது சைட் கேப்பில் வரும். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, இந்த விளக்கு என்ன செய்யக்கூடாது, அணைந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இது காலையில் செய்து விட்டோம், அப்புறம் எண்ணெய் ஊற்றுறது சாயங்காலம் காலி ஆயிரும்ல, அதுக்கு தான் சாயங்காலம் ஒரு வழிமுறை வச்சுருக்கார். சூரியன் அஸ்தமாகுவதற்கு முன்பு ஆசாரியன் மறுபடியும் தனக்கென்று பாவ நிவாரணம் ஒரு பலியை செலுத்தி, அதுக்கு அந்தி பலின்னு பேர், செலுத்தி மறுபடியும் எங்கே போகணும் உள்ள. ஆகவே தான் வேதம் சொல்லுது, ஆசாரியன் எங்கே போனாலும் எதை கொண்டு போகணும், அவன் கையில் எண்ணெய் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆமாம், ஏன் நல்ல சமாரியன் சம்பவத்தில் அந்த 2 பேர் விலகி போய்விட்டான்னு சொன்னால் அவங்க கையில், ஆசாரியன் கையில் எண்ணெய் இல்லைன்னு அர்த்தம். தற்செயலாய் வந்தவரிடத்தில் எவரிடத்தில் எண்ணெய் இருக்காது. தேவனால் அழைக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் எண்ணெய் இருக்கும். ஆமாம், அபிஷேகம் இருக்கும். கர்த்தருக்கு பயன்படுவதாக. ஆகவே அவன் எண்ணெயோடு செல்ல வேண்டும். அவங்க எப்போ அவங்க கையில் எண்ணெய் இருக்கும். கர்த்தருக்கு பயன்படும். ஆசரிப்பு கூடார பணிவிடை செய்கிறவனத்தில் எண்ணெய் மாத்திரமில்லை, எக்ஸ்ட்ரா தட்டும் அந்த அதுக்குரிய
வீட்டில் இருந்தாலும் கொண்டு வரக்கூடாது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே இருக்கும். அதை மட்டும் எடுத்து அந்த வேலை செய்கிறவனுக்கு கொடுக்கப்படும். அதை செய்து விட்டு வருவாங்க. அது நேராக எரிய வேண்டும். ஆமாம். அப்போது ஆசரிப்பு கூடாரம் மாத்திரமல்ல, அது சீலோவிலே ஆசரிப்பு கூடாரம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த வேலையை செய்தது பிரதான ஆசாரின்னு சொன்னால் அங்கே ஏலி தான். ஆனால் ஆசாரியும் செய்து விட்டு போனான். காலையில் செய்ய வேண்டிய ஆசாரியும் செய்யவில்லை. காலையில் செய்ய வேண்டிய ஆசாரியம் என்ன செய்யலை? பலிமுறை. ஏன் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் பலிமுறைகளை எல்லாம் வெறுத்து விட்டார். இவருடைய பலிமுறைகளை கர்த்தர் வெறுத்தார். ஆண்டவருக்கு அவர்கள் காணிக்கை வெறுப்பாக இருந்தது. எல்லாமே ஒரு பிரச்சனையான சூழ்நிலைகள் அங்கே இருந்தது. கர்த்தருக்கு பயப்பட்டதாக அந்த சூழ்நிலையிலே காலையில் செலுத்தாதபடினாலே அது எரிந்து கொண்டிருந்தது. என்ன எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அது எரிந்து கொண்டே இருந்தது. இரவாகும் போது விளக்கு அணையும் நேரம். எத்தனை முறை இதே போல நாட்கள் அணைந்ததோ நமக்கு தெரியாது. சாமுவேல் என்ற பிள்ளையாண்டன் சிறுவன் தான். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. போய் படுத்துக்கொண்டான். கர்த்தருக்கு பயப்பட்டதாக விளக்கெல்லாம் அணைந்து போனது. ஆலயத்தில் விளக்கு என்ன செய்தது? அணைந்து போனது. கர்த்தருக்கு பயப்பட்டதாக ஆலயத்தில் விளக்கு அணைந்து போவதற்கு காரணம் அஜாக்கிரதை. ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட்டதாக கட்டாயம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்ததான பரிசுத்த மேன்மை கவனிப்பு பிரதான ஆசாரின் கையில் இருந்திருக்க வேண்டும். அவன் செய்யலை. அவன் பிள்ளைகள் செய்திருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை வாழ்க்கையே தாறுமாற இருக்கு. அது போட்டோம். கர்த்தருக்கென்று எரிய வேண்டிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஆலயத்தின் விளக்கை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தின் விளக்கையும் கவனிக்க வேண்டும். ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட்டதாக அதில் ஏலி கொஞ்சம் வயோதிபத்தினால விட்டானோ என்னமோ தெரியாது. அந்த பிள்ளைகள் தலைக்கு மேலே மிஞ்சிட்டுனால வந்ததா பிரச்சனை நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களெல்லாம் ஒரு மாதிரி போயிட்டாங்க. விளக்கு அணைந்து போனது. எத்தனை நாள் அணைந்தது தெரியாது. தேவனால் பொறுத்துக்க முடியலை. ஒரு நாள் அணைஞ்சால் மறுநாள் இடிச்சிடலாம். 2 நாள் அணைஞ்சது ஒரு நாள் செய்துக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்ந்து அணைந்து போன காலமாகவே இருந்தது. ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட்டதாக இதை பொறுத்து கொள்ளாத ஆண்டவர் இருட்டில் சாமுவேலை எழுப்பிட்டார். எப்பா சாமுவேல் எழுந்துறப்பா. எவ்வளோ பெரிய ஆள் சாமுவேல். அவன் பிள்ளையாண்டன்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு 12 வயது 13 வயதுக்குள்ளே தான் இருந்திருக்கணும். கர்த்தருக்கு பயப்பட்டதாக அவனை 3 வயதிலே கொண்டு போய், அதாவது பால் மறந்தப்பன்னு சொல்ல போனால் பொதுவாக 3 வயது, சில இல்லையா 6 வயது. அது அவங்களுடைய வீட்டை பொறுத்து. கர்த்தருக்கு பயப்பட்டதாக 6 வயது இருந்தாலும் 6 வயதில் கொண்டு விட்டுருக்கலாம். ஆனால் பிள்ளையாண்டன் சொல்ல வரை 15 வயது வரைக்கும் பிள்ளையாண்டன் தான். 13 வயது வரைக்கும் பிள்ளையாண்டன் தான். கர்த்தருக்கு பயப்பட்டதாக அவன் 12 வயது இருந்தாலோ அது 11 வயது இருந்தாலும் தெரியாது. சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். அனுபவம் நிறைந்த எல்லைகளிலே, அநேக ஆசாரி இருக்கக்கூடிய எல்லைகளிலே, ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியர் கட்டாயம் படுத்திருப்பாங்க. ஆனால் பிரகாரத்தினோட ஓரத்தில் அவங்களுக்கு இடம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்பட்டதாக அதில் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் பாடுகிறான், ராக்காலத்தில். வேதத்தில் 134 சொல்வது ராக்காலத்தில். 1ஆம் வசனத்தில் ராக்காலத்தில் கர்த்தரை பலிபீடத்துக்கு முன்னாலே நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து. முதல் வசனம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே. போதும். கர்த்தருக்கு பயப்பட்டதாக. அப்ப இரவு டியூட்டி, நைட் டியூட்டி லேவியருக்கு என்ன இருக்கு? ஆசாரியன் லேவியனுக்கு நைட் டியூட்டி இருக்குது. அவங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா காலையிலே பலிபீடத்தில் கட்டை போட்டு எரிக்கணும். அப்போ காலை மாலை எல்லாம் கட்டை போட்டு எரிஞ்சிடும். பலிபீடத்தினுடைய அக்கினி என்ன செய்யக்கூடாது? அவிந்து போகக்கூடாது. ஆண்ட வச்ச திட்டம் எல்லாமே இப்படிதான் இருக்கும். கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே அந்த எல்லையிலே எரிந்து கொண்டே இருப்பதற்கு பகல்ல லேவியர்கள் எல்லாம் போய் மரம் காடுகள்லாம் போய் வெட்டி மரத்தை தூக்கி கொண்டு வந்து வச்சு இங்கே போட்டு போயிடுவாங்க. இரவு அவங்க என்ன செய்வாங்க? கட்டையெல்லாம் உடச்சி எடுத்து அக்கினி போடுவாங்க. பகலில் எரிச்சிடுவாங்க. பகலில் விழித்திருக்கிறபடினா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எரிச்சிடுவாங்க. நைட்டில் யார் எரிப்பா? அவிந்து போகக்கூடாது. ஆகவே ராக்காலத்திலும் அங்கே ஊழியக்காரன் நின்று என்ன செய்வாங்க? எரிய வைத்து கொண்டே இருப்பார்கள்.
அங்கே நிற்கிற ஊழியக்காரர் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது தூக்கம் வரக்கூடாது, நடந்து நடந்து எல்லாம் நினச்சிவாங்க அந்த பிரகாரத்தில் சுற்றி சுற்றி நல்ல ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெளியே 4 பேர் உட்காந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல தேவை வரும்போது கூப்பிட்டு எல்லாம் வேலை செய்வாங்க. மற்றபடி எல்லாம் ராக்காலத்தில் கைகளை உயர்த்தி நல்ல சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு கூட்டம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படாததாக. ஆக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த எல்லையில் ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ளே வெளிச்சம் என்ன செய்யும் இருக்கும். அந்த வெளிச்சம் துணிகளுக்கு வெளியே லைட்டாக என்ன செய்யும் தெரியத்தான் செய்யும். ஆனால் அன்னைக்கு தெரியவே இல்லை, எல்லாமே அணைந்து போனது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அணைந்து போவதற்கு என்ன காரணங்கிறது நிறைய காரணம் இருக்குது. அவை அணைந்து போன ஆண்டை கூப்பிட்டு சாமியில் பார்த்து, ஏப்பா என் மனசு தாங்கலை, யார்கிட்டலாமோ சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல வேண்டிய ஆள் கிடைச்சா யார் தான் கிடைச்சா? யார் தான் கிடைச்சா? அவருக்கு அவர் ஸ்டேட்டஸ் என்ன, நம்முடைய ஆண்டோடைய ஸ்டேட்டஸ் என்ன, இங்கே இருக்கிற மனுஷனுடைய ஸ்டேட்டஸ் பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னான். வயதோ அனுபவமோ படிப்போ அந்தஸ்தோ மேன்மை எதையும் பார்ப்பதில்லை. யாராக இருந்தாலும் அவன் சிறுவனோ பெரியவனோ தேவன் நேரடியாக பேசுவார். அவர் ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். அப்போ விளக்கு அணைந்து போனது. இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம பிறகு பார்ப்போம். விளக்கு அணைந்து போகும் முன்னே படுத்து கொண்டான். விளக்கு அணைந்து போனது. ஆமாம். முன்னே படுத்து கொண்டான்னு சொன்னால் அடுத்தாக்கள் என்னதான் அர்த்தம்? விளக்கு அணைந்து போனது என்ற அர்த்தம். ஆலயத்தின் விளக்கு அணைந்து போனது. இந்த காலவில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்மை ஆண்டவர் ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். ஆமாம். நாமே ஆண்டவர் ஒரு ஆலயம், அவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆலயத்திலும் தேவனுடைய அக்கினி அல்லது தேவனுடைய வெளிச்சம், அந்த விளக்கு அது என்ன செய்யக்கூடாது? அணைந்து போகக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய குடும்பம் என்பது அது ஒரு ஆலயத்தை போல, அந்த குடும்பத்திலும் அந்த ஜீவ வெளிச்சம் அணைந்து போகக்கூடாது. ஆமாம். ஆகவே இந்த காலவேளையில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் விளக்கு அணைந்து போகாதபடி காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆலயத்தின் விளக்கு அணைந்து போகக்கூடாது. வேதம் சொல்லப்படுகிறது நம்மகிட்ட என்ன இருக்குன்னு, மனசாட்சி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. தீபம் அது கர்த்தருக்கு மகிமை உண்டாது. வெளிச்சம் காட்டும். ஒரு காலகட்டத்தில் பிரமாணம் இல்லை, சட்டதிட்டங்கள் இல்லை. அவனுக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாரு? மனசாட்சி என்று கொடுத்து மனசாட்சியின் காலம் என்பதை நிர்ணயித்து வைத்திருந்தார். 7 காலங்கள் உண்டு வேதாமத்தில். அதில் ஒரு காலம் மனசாட்சியின் காலம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த காலத்தில் வாழ்ந்தவன் ஆபிரகாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த மனசாட்சியின் காலத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு தீபத்தமாய் கொடுத்திருக்கிறார். இந்த மனசாட்சியை நாம் அவித்து போடக்கூடாது. இந்த மனசாட்சியை நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த ஷார்ப்னஸை அதை கெட்டு போக பண்ணக்கூடாது. மனசாட்சி இன்னொரு பகுதியில் ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு 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 ஞானி ஒருத்தர் சொல்லும்போது, மனசாட்சி என்பது ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி. ஷார்ப்பான ஒரு கத்தி. அதை எப்போதும் ஷார்ப்பாக வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அது மழுங்கி போவதற்கு இடமளிக்கக்கூடாது. ஆமாம். மழுங்கி போச்சா எப்படி இருக்கும்? மழுங்கி போன கத்தியை வச்சு வெட்டிகிட்டே இருங்களேன், சுகமாக இருக்கும். வெட்டாது. எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும். அதே ஷார்ப்பான கத்தி ஒரு இழுங்கன்னு பார்ப்போம், வெட்டிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் ஒரு தவறுகள், ஒரு குற்ற காரியங்களை செய்யும்போது அந்த மனசாட்சி கட்டாயம் சொல்லும், செய்து தப்பு அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். தேவனோட உறவுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த மனசாட்சியெல்லாம் தாண்டி தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அது பயங்கர வெளிச்சம். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தீபத்தை விட பரிசுத்த ஆவியான தீபத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது இன்னும் ஷார்ப்பானது. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்யுமா? கண்டித்து உணர்த்தும். அப்போ சிலரை பவுல் சொல்லுகிறான், முதல்ல அவன் மனசாட்சியிலே சூடுண்ட பையனாய் மாறிவிட்டான். ஏன் அப்படின்னா, ஒரு தவறு செய்தான், அது உணர்த்தும். அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், இவங்க செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, நான் செய்தாதான் என்ன, நான் என்ன பெரிய ஆள, செய்தாதான் என்ன அப்படின்னா, அவர் செய்தால் இவர் செய்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்களும் நானும் செய்யக்கூடாது. அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் என்பதல்ல, நான் செய்யக்கூடாது. நான் முதல்ல அந்த எல்லைக்கு வரணும். தேவனுக்கு முன்பாக இருக்கிற நான் செய்யக்கூடாது. நான் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசாட்சி ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
கர்த்தருக்கு பயப்படுவதாக. இதில் சில மனசாட்சி உணர்த்தப்பட்டு அதை அவன் செய்கிறார், இவர் செய்கிறாருன்னு போய் அந்த மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யராய் மாறிட்டாங்க. அப்போ சார் பவுல் சொல்றான், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர். நான் அடிக்கடி விளக்கம் கொடுத்துருங்க. சூடுண்ட பொய்யர். அடுப்பில் வேலை செய்கிறீங்க, கையில் தீப்பட்டு கை எரிச்சிட்டு குளிர்ச்சியாக இருந்தது, பேன் ஆகிட்டு சரி டாக்டர் காமிக்கிறீங்க, மருந்தெல்லாம் போட்டு 6 நாள் அதில் என்ன இருக்கும்? வெள்ளையாக தழும்பு இருக்கும். அங்கே தழும்பில் நீங்கள் ஊசி வச்சு குத்தி பாருங்க, என்ன செய்யாது? வலிக்காது. ஒரு வேலை அப்படி ஆள் இருந்தீங்கன்னா வீட்டில் போயாவது ஒரு ஊக்கோ ஒரு பின்னோ ஒரு குண்டூசி எடுத்து குத்தியே பாருங்களேன், சரக்குன்னு உள்ளே போயிடும். ஆனால் வலி என்ன செய்யாது? இருக்காது. அதே இது இன்னொரு பக்கம் ஒரு 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 அரை அடி மேலே குத்தி பாருங்களேன், அப்படின்றோம். ஏன் அப்படின்னா அதுக்கு சென்சிட்டிவ் இல்லை, அதுக்குள்ள சர்க்கியூட்லாம் என்ன செய்யிட்டு கட் ஆயிடுச்சு, எல்லாம் வெந்து போயிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்யும்? சரியாகும். இவங்களுக்கு சுற்றி குத்தி பார்த்தாலும் உணர்வே இருக்காது. அநேக தங்கள் வாழ்க்கையில் தங்கள் தீபத்தை அணைய பண்ணிட்டு காலங்கள் ஆயிட்டு, தப்புன்னே தெரியாதுங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி ஆகிட்டு அப்போஸ்தலன் பவுல் தான் எழுதுறான். ஆகவே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு உள்ளே மனசாட்சி என்ற தீபம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ற அக்கினியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அக்கினி ஒரு மேக ஸ்தம்பம் போல, அக்கினி ஸ்தம்பம் போல நம்முடைய வாழ்க்கையில் எரிந்து கொண்டே இருக்கும். நம்ம பாடல எரிந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு பாடுறோம் இல்லையா? எரினா மண்ணெண்ணை கொடுத்து மேலே போட்டு மாம்சத்தை எரிக்கிறது இல்லை, உள்ள என்ன செய்யுது? எரிந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆக இந்த சரீரமாகிய ஆலயமாக இருந்தாலும் சரி, இந்த கட்டடமாகிய ஆலயமாக இருந்தாலும் சரி, குடும்பமாகிய ஆலயமாக இருந்தாலும் சரி, இருக்கிற விளக்கு அணைந்து போகக்கூடாது. ஆமாம், அதுக்கு தான் ஜபாட்ட சொல்லிடுவேன், ஏய் விளக்கை போட்டுட்டு போ, விளக்கை குளிக்கிட்டு போ. எங்கேருந்து பார்த்தாலும் பலிபீடம் என்ன செய்யணும்? தெரியணும். விளக்கு வேணும். எப்போ பாருங்க விளக்கு எரிஞ்சு தான் இருக்கும். நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தாலும் சும்மா தான் கதவை பூட்டு கிடக்கும். நம்ம ஆலயத்துக்கு பூட்டும் கிடையாது, தாழ்பாலும் கிடையாது. பெரிய கதவுன்னு தான் பேர், தாழ்பால் கிடையாது. தள்ளுனா திறந்தோம், சும்மா தான் பூட்டி வச்சுருக்கோம். தள்ளுனா திறந்தோம். ஜெபம் பண்ணுறதுக்கு திருடர்கள் வந்தாலும் என்னத்தை திருடிட்டு போகிறாங்க? என்ன இருக்குது திருடிட்டு போகிறதுக்கு? தங்கம் வச்சுருக்கோமா, வெள்ளி வச்சுருக்கோமா, வைரம் வச்சுருக்கோமா? மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போனால் எதிர்ப்பான், 2 மைக்கே எடுத்துகிட்டு போவான். அவனுக்கு அது பிரயோஜனமும் இருக்காது, வாங்குறவனுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஆக விற்று கடைசியில் எங்கே தான் கொண்டு வருவான்? சார் இந்த மைக் ஒருத்தன் கொடுத்தா சார் அப்படின்னு எங்கே தான் வரும்? நம்மக்கிட்ட தான் வரும். ஏன்னா நமக்கு தான் அது பயன்படும். நம்ம கொண்டு கொடுப்பான், அல்லது சவுண்ட் சர்வீஸ்கார்ட்ட கொடுப்பான், நம்மகிட்ட கொண்டு கொடுப்பான், இந்த சர்ச்சில் கொண்டு கொடுப்போம், அவங்களுக்கு அது பயன் இருக்குன்னு கொண்டு வரணும் கொடுப்பான். கடைசியில் என்ன செய்ய போகிறோம்? சார் இதை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினேன், சரி 110 ரூபா வச்சுக்க. வாங்கினதுக்காக நமக்கு நஷ்டம் எவ்வளவு? ஒரு 110 ரூபா நஷ்டம். சாப்பிடாதவன் ஏவனோ ஒருத்தன் களவாண்டு போனவன் சரி சாப்பிட்டு போகிறான், போ ரட்சிக்கப்படுவான். நாளைக்கு களவாண்டவங்க வந்து அவன் 110 ரூபாயோடு வரமாட்டான். களவாண்டம் வந்து 1,10,000 ரூபாயோட வந்து நிற்பான். ஏன்னா அவனை ஆண்டை சுட்டு கொன்றுவார். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆலயம் திறந்தா இருக்கும். நீங்கள் 12 மணிக்கு வந்தாலும் ஆலயத்துக்கு கதவு திறந்திருக்கும், வெளிச்சம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல் அங்கு ஆலயத்தில் வெளிச்சம் இருந்தது. வெளிச்சம் இருக்குன்னு ஆண்டவர் கட்டளையே போட்டு வச்சிருந்தார். ஆகவே வெளிச்சம் அணைவதற்கு காரணம் என்ன? இதுக்கு முதல்ல 2 வசனம் முன்னால் உள்ள வசனம் இருக்கு. வாசிங்களேன், வசனத்தை வாசிங்களேன். சாமுவேல் புத்தகத்தில் உள்ள வசனத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். நல்லா கவனிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு வந்தான். சரி, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்ததாம்? அபூர்வமாய் இருந்தது. என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வேத வசனம் இல்லாமல் போகிறதோ, உங்கள் குடும்பத்தில் வேத வசனம் இல்லாமல் போகிறதோ, உங்களுடைய வாழ்க்கையில வேத வசனம் இல்லாமல் போகிறதோ, அன்றைக்கே விளக்கு அணைந்து போகும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமா, ஏன்னு சொன்னால் வேத வசனம் அது விளக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அது பாதைக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சம். மன்னிக்கணும், கால்களுக்கு தீபம், பாதைக்கு என்னது?
வெளிச்சம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. கால்களுக்கு தீபம் அப்படின்னு சொல்கிறோம், பாதைக்கு வெளிச்சம். இது விளக்கை போன்றது. கர்த்தருடைய வசனம் விளக்கானது. என்றைக்கு வேத வசனம் இருக்குங்க, வீட்டில் தொங்க போட்டிருக்கிறோம், பைபிள் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதை சொல்ல வரல. அந்த வேத வசனத்தை வாசித்து அந்த வாழ்க்கை முறையிலே, நடைமுறையிலே அதை கடைபிடித்து வாழக்கூடிய வாழ்க்கை இல்லாவிட்டால் வாழ்க்கை இருள் அடைந்து போய்விடும். ஆமா, வெளியே உள்ளவர்கள்லாம் இருக்கிறாங்க, வேதவசனம் தெரியலன்னு நினைக்கிறீங்களா? வேதவசனம் தெரியலன்னு நினைக்கிறீங்களா? கட்சிக்காரங்கிட்ட, வேற கட்சிக்காரன் நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஆளு செய்கிற கட்சிக்காரங்கிட்ட கேட்பேன். திமுக காரன்ட்ட போய் அது இப்போ உள்ளவன்னு விட்டுருங்க, முன்னாட்கள் உள்ளவன்ட்ட கேளுங்க. நான் சின்ன வயசில் கூட்டத்தில் போயிருக்கிறேன். நெடுஞ்செழியன் பேசுகிறார், தூத்துக்குடியில் பேசுகிறாருன்னு ஒன்று, அப்படி 10 மணிக்கு மேலே தான் வருவார். நான் போய் நின்னாச்சு, 9 மணிக்கெலாம் போய் நின்னோம், கூட்டம் அப்படி. அப்போ தான் எம்ஜிஆர் பிரிஞ்சு போனார். கொட்டேஷன் கொடுக்காருங்க, கோடியா தாவீது கொட்டேஷன் கொடுக்குறாரு. பைபிள் ஒரு கல் போதும் எல்லாத்தையும் தீர்த்து கட்டுறதுக்குன்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. கொட்டேஷன் எங்கேருந்து எடுக்கிறாரு? பைபிள் வாசிக்காமல் எடுக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அரசியல் பேர் சொல்லக்கூடாது, சரி வைகோ எடுத்துக்கோங்க. பைபிள் நான் நேதம் பைபிள் வாசிப்பேன் பேர். எவ்வளோ பெரிய பேச்சாளிங்களுங்க. இந்த ஒரு அம்மா பேசுவேன், ஒரு முஸ்லீம் அம்மா, அது சொல்லுவோம், எனக்கு பிடித்ததே பைபிள் தாங்க. பைபிள் தான். அவங்களுக்கெல்லாம் பைபிள் தெரியுது, பைபிள் தெரியுது, வசனம் தெரியுது. வாழ்க்கையில் வசனம் இருக்கா? பைபிள் தெரியுங்க எல்லாருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லார் வீட்லேயும் அரிசி இருக்கு, பொங்கி சாப்பிடணுங்க. பட்னியாக கிடந்து கடைசி வரைக்கும் பட்னியாக கிடந்து செத்துருது. பைபிள் அரிசி இருக்கா, என்ன செய்யணும்? பொங்கி பொங்கி சாப்பிடணும். அது வரும், பொங்க பொங்க அதுவும் வந்துக்கிட்டே இருக்கும். அது குறைய குறைய வந்துக்கிட்டே இருக்கும். பொங்கி பொங்கி ஜீவன் உள்ள காலம் வரைக்கும், உயிர் போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். கையில் வச்சிருக்கிறோம், ஆனால் சாப்பிடாமலே பட்னி எடுத்து செத்துட்டான் அப்படின்னா அவனை மாதிரி மதியிலன்னு யாருமே கிடையாது. நம்ம கையில் வேத வசனம் இருக்குதுங்கிறதுல வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதை ருசித்து 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 வாழ்க்கையில் காட்டக்கூடிய அனுபவங்கள் இருக்க வேண்டும். ஆசாரின் ஒவ்வொரையும் கூப்பிட்டு, ஏய் ஒழுங்காக இருங்கடா அப்படின்னு சொல்லி ஆசாரின், பிரதான ஆசாரின் இருக்கிற ஏலி எல்லாருக்கும் வசனத்தை சொல்லி, லேவியருக்கு சொல்லி, வீடு வீடாக சொல்லிட்டு வாங்கடாங்க. இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லாமல் போனபடினாலே வேத வசனம் எப்படி இருக்குதா? அபூர்வமாக இருந்து. யாடா வேத வசனம் கொடுப்பான்னு தேடி தேடி அடைஞ்சாலும் எங்கே கிடைக்கல, ஒரு இடத்துலையும் கிடைக்கல. ஏழியின் இடத்துலையாவது கிடைக்கணும், ஏழின்ட்டு இல்லை. ஏன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல அவன் சொல்லுது, வாசிங்க. பிரத்யட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் வேத வசனம், இரண்டாவது என்ன இல்லை? தேவனை குறித்த தரிசனம் இல்லை, திட்டங்கள் இல்லை, தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியதான வசனங்கள் இல்லை, தேவனுடைய வார்த்தைகள் இல்லை, நேரடியாக பேசக்கூடிய தீர்க்கதரிசிகளும் இல்லை, ஒருத்தருமே இல்லை. அதனால அடுத்து சொல்லுவார். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். தன்னுடைய ஸ்தானத்தில் என்ன செய்தான்? படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. கண்கள் இருளடைந்தது. வசனமும் இல்லை, தரிசனமும் இல்லை. இந்த ரெண்டு இல்லாதனால கண்ணும் என்ன செய்யுது? இருளடைந்து போனது. கண்கள் இருளடைந்தது என்பது இன்னொரு வைத்து சொல்லுவோம் சொன்னான், அவருடைய உள்ளான மனது இருளடைந்து போனது. வேதத்தில் கொரிந்தியரில் எழுதுறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறேன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அந்த சுவிசேஷத்தின் ஒளி, என்ன ஒளி? பாஸ்டா சொல்றாரு அப்படின்னு நினைச்சக்கூடாது. வசனத்தை வாசிப்போம், எடுங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல். ஒரு நிமிஷம், இல்லை 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கிங்க, 2ஆம் வசனம். நான் தான் மாற்ற சொல்லிட்டேனோ.
மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். இல்லைம்மா, 4ஆம் அதிகாரம் 2 Corinthians 4ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். தேவனுடைய சாயலாய் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணிக்கிறோம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. நல்லா கவனிங்க. சுவிசேஷத்தின் சுவிசேஷம் எது? இயேசுவை பற்றிய காரியங்கள். ஆமா, சுவிசேஷம் என்பது எது? வேத வசனத்தின் காரியங்கள். அந்த சுவிசேஷத்தின் அல்லது வேத வசனத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனதை நிச்சயதானா? அவனுக்கு வெளிப்பிரகாரமான கண்கள் மாத்திரமல்ல, உள்ளான கண்கள் என்ன ஆயிட்டு? உள்ளான கண் என்ன ஆயிட்டு? இருளடைந்து போனது. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய உள்ளான கண்கள் இருளடைந்து போகக்கூடாது. இந்த உள்ளான கண்களிலே வெளிச்சம் எப்போது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சத்துரு என்ன செய்கிறான் அப்படின்னா, கண்களை இருளடைய பண்ணுகிறான். உள்ளே மனதிலே இருக்கக்கூடிய வேத வசனங்கள், தரிசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள் இல்லாதபடிக்கு அதை குருடாக்கப்படுகிறான். குருடாக்கப்படும் எவைகளினாலே? பாவத்தினால் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாவத்தினாலே குருடாக்கி விடுகிறான். ஆகவே இதெல்லாம் குருடாக்கப்பட்ட நிலை. இந்த வெளிச்சம் மங்கி போவதற்கு காரணம் ஒன்று, வாழ்க்கையில் வசனம் ஒழுங்கு இல்லை. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை தரிசனம் என்பது காணக்கூடியதான தரிசனங்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், தேவனுடைய வார்த்தையை நேரடியாக கேட்கக்கூடிய அனுபவங்கள் இருந்தாலும், தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு இல்லாமல் போனது. உடனே நமக்கு தான் வாசிக்க தெரியல, பரவாயில்ல. இன்னொரு மனுஷனுடைய வார்த்தை, வேத வசனத்தின் வார்த்தையை கேட்பதற்கு பக்கத்தில் உட்காரணும். ஆமா, நேரம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாடம் தெரியலன்னா கவனிப்போம். மேக்ஸ் தெரியல, என்ன செய்றீங்க? மேக்ஸ் தெரியல என்ன பண்ணுறீங்க? டியூஷன் வைப்பீங்க. என்ன டியூஷன்? என்ன டியூஷன் சொல்லாதீங்க. மேக்ஸ் தெரியல என்ன செய்வீங்க? மேக்ஸ் டீச்சரை போய் பார்த்து தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? படிக்கிறீங்க இல்லையா? சும்மா சொல்லி கொடுத்துருவாங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கொடுக்கலாமா பணம்? உங்க அப்பா அம்மா கொடுக்காங்கல்ல, நம்ம செலவு பண்ணி என்ன செய்யணும்? ஏன் இங்க வாங்க தெரியாம நீ உங்களுக்கு செலவு இல்லை, பணம் இல்லை, உங்கள்கிட்ட பணமும் கேட்கல. வேத வசனம் இங்கே சொல்லிக் கொடுக்கும் போது ஒழுங்கா கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரீட்சையில் ஃபெயில் ஆனால் ஃபெயில், மறுபடியும் எழுதிக்கலாம். இதில் ஃபெயில் ஆகி கீழே போயிட்டான மறுபடியும் வருவதற்கு சான்ஸ் இல்லை. கிடைக்கக்கூடிய தருணங்களில் வேத வசனத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். இது இல்லைன்னா இருளாய் போய்விடும். அவருடைய இருதயம் இருளடைந்தது வேதம் சொல்லுகிறது. அவருடைய இருதயம் என்ன செய்தான்? எப்படிப்பட்ட இருதயமா? உணர்வில்லாத இருதயம். தேவனை குறித்த உணர்வு இல்லை, வசனத்தை குறித்த உணர்வு இல்லை, தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தையை கேட்போம் என்ற உணர்வு இல்லை. வேத வசனத்தை கேட்பதற்கு தேடி போகணுங்க. அதுக்காக தேடி போகணும், பெட்டியை தூக்கிட்டு எங்கேயா போயிடாதீங்க. நல்ல வேத வசனம் கேட்பதுக்கு சர்ச்சில் வந்து உட்காந்து என்ன செய்யணும்? 2 பிரதர்ஸ் உட்காந்து பேசுனா, 2 சிஸ்டர்ஸ் உட்காந்து பேசுனீங்களா, அதை கூட்டமாக உட்காந்து பேசுனா, வசனத்தை எடுத்து என்ன செய்யணும்? பேசி தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா உட்காந்துருப்பார். எங்களை தான் வச்சிருக்காரு ஊருக்கு இளைச்சவன், ஏஜி சர்ச் பாஸ்டர்ஸ் அப்படி வச்சிருக்காருல்ல. கேளுங்க, என்னத்தையாவது கேளுங்க, வேத வசனத்தை கேளுங்க. வேத வசனம் கட்டாயம் நமக்கு வேணும். தரிசனங்களால் நிரப்பப்பட வேண்டும். வசனமும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆர்வம் இல்லை, ஒன்றும் இல்லை. விளக்கு அணைந்து போகணும். விளக்கு என்ன செய்தது? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த இந்த விளக்கு இந்த ஆலயத்தில் அணைந்து போகக்கூடாது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொருத்தர், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தாவீதை ஒரு விளக்காவே வச்சுருந்தாங்கங்க. ஒரு யுத்தம் வருது, அப்சலோமோட யுத்தம் வருது. அவன் நானும் வாரேன் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னா எல்லாம் சொன்னாங்க, வராத அப்படி சொல்லிட்டு, நாங்கள் ஒரு 1000-10,000 பேர் செத்தோன்னா கவலை இல்லை,
நீர் ஒருத்தர் யாருக்கு சமம்? எத்தனை பேருக்கு சமம்? 10,000 பேருக்கு சமம். அதைத்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது 10,000ங்களில் சிறந்தவர் ஆண்டவர் சொல்கிறோமே. எதுக்கு? இவங்க சொன்ன கொட்டேஷன் தான் அது. தாவீது சொல்கிறாங்க, நாங்கள் ஒருவன் போனால் ஒருத்தன் தாங்க, நீர் போயிட்டு இருந்தா 10,000க்கு சமம், யுத்தத்துக்கு வரண்டா, உட்காந்துருங்க, சப்ளை மாத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொல்கிறான், நீங்கள் வந்து யுத்தத்தில் பிரச்சனை ஆயிட்டுனா இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகும். ஆமாம், அவனை குறித்து அவனை சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் விளக்கு என்ன செய்யணும்? ஏன் அப்படின்னா அவனிடத்தில் வசனம் இருந்தது, தேவனுடைய ஆராதனை இருந்தது, தேவனுடைய வார்த்தை இருந்தது, குறைவும் அவன்கிட்ட இருந்தது. நல்லா கவனிங்க, குறைவும் என்ன செய்தது? எரிகிறவனிடத்தில் குறைவு வரத்தான் செய்யும். தீர்க்கதரிசி வந்தான், நீதாயா அந்த மனுஷன் சொன்ன போது அந்த விளக்கை ஏற்றி தன் வாழ்க்கையை சரி செய்து கொண்டான் அவன். ஆமா, கர்த்தருக்கு பயன்பட்டவதாக அவன் இஸ்ரவேலின் விளக்கு என்று சொன்னார்கள். நீங்கள் அணைஞ்சு போகக்கூடாது, நீங்கள் இந்த விளக்கு, இந்த வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விளக்கு கொடுத்தது தான் இன்றைக்கு வரைக்கும் அது கிறிஸ்துவின் மூலமாக அந்த வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், அணையக்கூடாது. உங்களுடைய விளக்கு அணையாம எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னான், உங்கள் சந்ததியின் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. என்னவோ தெரியல, யோசித்தேன் இந்த வாரத்தில் உட்காந்து, என்ன வாக்குத்தத்த வசனம் தான் அப்படியே அப்போ பேசுவோம். யோசித்தேன், மறவாமல் இருந்திருயா, அதெல்லாம் எவ்வளோ ஒன்று நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த பகுதி வாசிக்கவும் இல்லை. ஆனால் எனக்கு மனதில் வந்தது, விளக்கு அணைந்து போகும் முன். கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக தேவன் நம்மோடு என்னோடு பேச விரும்புகிறார், நம்மகிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் விளக்கு அணைந்து போகக்கூடாது. அதுக்காக என்ன பாடுபட்டானாலும் என்ன வாங்கி ஊற்றிருங்க. ஆமாம், கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக அதுக்கு என்ன பாடுபட்டாகிலும் எதை செய்யணும் அதை செய்யுங்க. வேத வசனத்தை இல்லைன்னா நல்ல பைபிளை வாங்கி உட்காந்து வாசிங்க, நேரம் எடுங்க. அந்த விளக்கு அணைந்து போகக்கூடாது, வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயன் கொண்டவன் பவுல் இந்த சபையாரெல்லாம் வாழ்த்தும் போது சொல்லுகிறான், அந்த தீமோத்தேயுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக தீமோத்தேயு சொல்லும்போது ஒரு வசனம், சுடர்களைப் போல பிரகாசிக்கிறேன் நீங்கள். கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக தீமோத்தேயு நிருபத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தெரியும், நீங்கள் சுடர்களைப் போல என்ன செய்றீங்க? பிரகாசிக்கிறீங்க. சுவிசேஷ வசனத்தை ஏந்தி கொண்டு கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக சுடர்களைப் போல நீங்கள் என்ன செய்யுங்க? பிரகாசிக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்றான். நம்முடைய விசுவாச குடும்பங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்கணும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பாட்டு மாத்திரம் பாருங்க, எரிந்து கொண்டே இருப்பேன் நான், அப்படி தூங்கிக்கிட்டே எரிந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு, இதெல்லாம் எரியணுங்க. ஆண்டவர் எரிந்து கொண்டே இருப்பதை கண்டு ரசிக்கிறவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா அவர் பார்ப்பார். அவருக்கு அவனை ஆண்டவர் இன்னும் எரிய வைப்பார். அவன் சோர்ந்து போனால் கூட விட மாட்டார். என்னால் முடியலப்பா, என்னால் முடியலை. அப்பதான் எரிந்து பிரகாசித்தான் எலியா. வானத்துல அக்கினி இறங்கிட்டான். மக்கள் எல்லாம் கர்த்தரே தேவன்னாங்க. அந்த தேசம் முழு ரிவைவல், எல்லாம் கர்த்தர் தான் தேவன். பாகால தூக்கி வெளியே வீசிட்டாங்க. பெரிய எழுப்புதல். அடுத்தால ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தது, போயிட்டான், போய் படுத்துறான், வாழ்க்கையே வருது, செத்து போறேன் ஏன்னா அப்படிங்கிறோம். பிரகாசித்தாலும் வருங்க நமக்கு பிரச்சனைகள், அது மனுஷன் தான். நாம அதுக்காக தனிப்பட்ட ஒரு பெரிய ஆள் எப்படி அவனுக்கு ஒன்றுமே வராதுங்கிறதுல வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, வெளியே செய்ய மாட்டாங்க, காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் பிரச்சனைகள் பாடுகள் உண்டு. அவன் போய் படுத்துட்டான் உடனே ஆண்டவனை படுத்தான, சரி போயிட்டியா, நான் இன்னொரு ஆள் தேடிக்கிறேன் அப்படின்னு அவனை தான் கூப்பிட்டாரு, இங்கே வா. அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தாரு. கொடுத்து சாப்பாடு பாருங்க, எவனோ கொடுத்தது, காகம் கொடுத்தது, விதவை கொடுத்தா, எல்லாம் பண்ணது. அடுத்த இப்போ கொண்டு வந்து கொடுத்தது யாரு? தூதன் கொண்டு கொடுக்குறாங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. தூதன் கொடுத்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறான். எங்கேருந்து வந்த தண்ணியோ தெரியாது, பரலோகத்தின் தண்ணி, அங்கே ஓடுற ஜீவ ஊற்று போல தெரியுது. கொடுத்தான். சாப்பிட்டுட்டு நம்ம மாதிரி ஆள்லாம் கேட்போம், நீ யாருப்பா, நான் இங்கே கிடக்கிறேன், என்னை தேடி உனக்கு யார் சொன்னா, எவரு சொன்னா, என்ன, அந்த கேள்வியும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு பழக்கமே அதுதான். அவன் வாழ்க்கையே என்னதுதான் இருப்பான். காகம் கொண்டு தொக்குன்னு மேலே கொண்டு போட்டான்னு போட்டுரும்,
எடுத்து பாப்பா 2 காகம் போடுது, அடுத்த ஆள் பிடிச்சிக்குவான். பிடிச்சி சாப்பிட்டு பேசாமல் காகம் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த கேள்வியும் கிடையாது. விதவை வீட்டுக்கு போனால் அங்கேயும் சாப்பிட்டு தான் வந்து பேசாமல் இருந்தான். அதனால் தூதரை பற்றி ஒன்றும் கேட்கல. மறுபடியும் தூதர் வந்தான், கொடுத்தான், சாப்பிட்டு படுக்க போனவன் தட்டிக்கணும். நீ எரிய வேண்டியவன், நீ என்ன செய்ய வேண்டியவன், சாக வேண்டியவன் அல்ல, எரிய வேண்டியவன். அப்படி அந்த திரி அப்படி நிமித்தி விட்டார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னார், பிரதானமான 3 ஊழியங்களை அவனுக்கு தேவன் கட்டளையிட்டார். அவர் ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டாவதா? நம்முடைய வாழ்க்கையில் வந்து அணைந்து கொள்வோம். நாம் எரிய வேண்டும், நம் ஆண்டவருக்காக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம், அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு விளக்காக இருக்கிறீர்கள். ஆமாம், வெளிச்சமாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். அவர் சொன்னார், நான் யாராக இருக்கிறேன், ஒளியாக இருக்கிறேன். அவர் ஒளி, நாமெல்லாம் யாரா, அவருடைய பிரதிபலிப்புகள். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. நாம் அவருடைய பிரதிபலிப்புகள், அந்த வெளிச்சம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. சரி, எல்லாம் சொல்லிட்டே போகணும். எப்படி எறியணும்னா நேராக தான் எரியணும். ஏன்னா எப்படி எறியணும், நேராக தான் எரியணும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அதில் வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து எரியணும். என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் எண்ணெய் ஊற்றும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், காலை மாலை. அப்போ ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து ஆண்டு சமூகத்தில் உட்காந்து நல்ல ஜெபம் பண்ணி, அபிஷேகத்தில் நடந்து ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை என்ன செய்யணும், ஊற்றணும், புதுப்பித்து கொள்ள வேண்டும். நம்ம கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நல்லா எரியணும், அவனு சுத்தம் செய்ய வேண்டும். நம்மிடத்தில் சில குறைபாடுகள் வரலாம், நல்லா எரியணும், ஒழுங்காக எரியணும். குறைபாடுகள், என்னத்தில் உள்ள குறைபாடெல்லாம் நீக்கையா என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தத்துக்கு நேராக நம்முடைய லைனை திருப்பிடும். பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு சாத்தான் பல வழியை கொண்டு வருவான், அது அவன் வேலை. சில வேளையில் பாதிக்கப்படுவோம், கவலைப்படாதீங்க. பாதிக்கப்பட்டதுனால அதோடு ஆண்டவரை வெறுத்து ஓடிப்போ மிதித்து தள்ளி விடுற ஆண்டவரில் நாம் மறுபடியும் ஆண்டவரை தேடி வரும்போது அவர் கை தூக்கி விடுவார். ஆமாம், தூக்கிடுவார். கர்த்தருக்கு பயமாண்டவுதா. ஒரு இடத்துல பரிசுத்த கேடு என்று சொல்லிட்டு இருக்கோம். அதான் நான் ரட்சிக்கப்பட்ட புதுதில் எனக்கு வந்து அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட புதுசாக வந்தபோது எனக்கு பெரியவர்கள்லாம் சொன்னாங்க, ஒரு பாஸ்டருக்கு அங்கே வர்ற பாஸ்டர்ஸ்குள்ள ரொம்ப அட்டாச் ஆகிருவேன். ஏன் அப்படின்னா, அவங்கள அந்த இடத்துல இருந்து பஸ்ஸில் போகணுன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கும். பஸ்ஸு ஒன்று வரும், 1 மணி நேரத்துக்கு ஒருக்க தான் பஸ் வரும். ஒன்று ஒரு பக்கம் போக, இன்னொன்று ரிவர்ஸில் வரும். ஆக இது வந்து சுற்றி வரக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 1 மணி நேரம் ஆகும். இவங்க இடையில வந்து 1 மணி நேரம் நிற்கணுமே, அரை மணி நேரம் நிற்கணுமே அப்படின்னா எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சைக்கிள் எடுத்து பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டு வந்துடும். ஆகவே பாஸ்டர்ஸ் நிறைய பேர் பழக்கம். அப்போ அவங்கெல்லாம் சில நேரம் நைட் தங்கியிருந்தாங்களே ஜெபம் பண்ணிவிட்டு உட்காந்து பேசுவாங்க. அப்போ தம்பி வணவர், இல்லை ஜெபம் பண்ணுறீங்க, எல்லோரும் கூட ஜெபம் பண்ணுறீங்க. அப்போ இருந்தது சின்ன பையன் நான் தான். அப்போ அவங்களாம் இப்படி இருப்பாங்க பாருங்க, ஆளு சின்ன பையன் நான் தான். 15 வயது அப்படி ரசிக்க விடவங்க கூட உட்காந்து 16 வயது இருக்கும், ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். தம்பி மனோகர், நீங்கள் வந்து இன்னொருத்தரும் ஒரு நாள் நிச்சயாதுங்க. அவனுடைய குறைபாடுகள், அவனுடைய காரியத்தை பார்க்காதீங்க, ஆண்டு மட்டும் பாருங்கள். அவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க சரியாயிருவாங்க. நீ குறை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் அந்த இடத்த, விழுந்து போன இடத்த, பள்ளத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவன் ஓடி முடித்து பறந்து போயிட்டே இருப்பான். நாம் கடைசியில் எதை தான் பார்த்துட்டு உட்காந்துருப்போம், அவன் விழுந்து போன இடத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்போம், விழுந்து போன பள்ளத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அவன் எந்திரிச்சு என்ன செய்வான், ஆண்டோட சரி பண்ணி அவன் வாழ்க்கையின் ஓட்டத்தை சூப்பராக ஓடிட்டு போயிட்டே இருப்பான். நீ ஓட்டமும் நின்றும், உன்னுடைய ஆசீர்வாதமும் கெட்டு போயிடும். நீ அந்த இடத்துல தான் பார்த்துக்கிட்டே நிற்ப, இன்னொருவனை பார்க்காது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் புதுசாக பாடங்கள். அதோடு எவரு தப்பு பண்ணான்னா அவனை பார்த்துட்டு அவன் பண்ணா இவன் பண்ணான்னு சிலட்டு சொன்னாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தது. ஒய்ஃப்ட்ட வந்து ஒருத்தர் கூட்டார், வாங்க அப்படி சொல்லுங்க அப்படின்னு. அது சொல்லுது, ஏங்க என்கிட்ட போய் சொல்லுவாங்க, உன்கிட்ட சொன்னால் ஊருக்கே சொன்ன மாதிரில, உன்கிட்ட சொல்லி அடுத்த நிமிஷமே எங்கே வந்துடும், ஊருக்கே வந்துடும். அதனால தான் அவர் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்துருங்க, செலவு மிச்சம், உன்கிட்ட சொன்னால் போதும் அப்படின்னு.
இந்த மாதிரி நிறைய ப்ராட்காஸ்டிங் நிறைய இருக்கும். நமக்கு அதுக்கெல்லாம் ஆண்டவர் கொண்டு வரல. நம்மளை இன்னொருத்தர் பற்றி சொல்கிறதுக்கு கொண்டு வரல. நாம் சொல்ல வேண்டிய ஒருவர் ஆண்டவர், வாழ வேண்டியது ஆண்டவர், எரிய வைக்க வேண்டியது வெளிச்சம், வாசிக்க வேண்டியது பைபிள், ஜெபிக்க வேண்டியது ஆலயத்தில், ஆராதிக்க வேண்டியது ஆலயத்தில். ஆண்டவருக்காக வாழ வேண்டும், வந்தார்னா போக வேண்டும். ஆமாம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் நல்லா சம்பாதிங்க, நல்ல வீடு வாசல் வாங்க, நல்ல தோட்டம் தருவாங்க, நல்ல வாகனங்கள் வாங்க, நல்ல உடை உடுத்துங்க, நல்லா இருங்க, நல்ல பிரபாண்டமாக இருங்க, கத்திற்கு கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. இது அடுத்த பகுதி. இது உலகத்தில் இருக்கக்கூடிய பகுதி. ஆண்டவர் பகுதியில் நல்லா இருங்க, கத்திற்கு பயன் உண்டாவதாக. அது சுத்தம் செய்ய வேண்டும், நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், அந்த திரிகளை நீக்க வேண்டும் என்பதில் போல நம்ம இடத்துல சில கழிவு, சில வேண்டாதெல்லாம் என்ன செய்யணும்? வேண்டாதெல்லாம் என்ன செய்யணும்? கஷ்டமாக இருக்குதோ, வேண்டாத நீக்கிறது கஷ்டமாக, அது கஷ்டமாக தான் இருக்கும். வேண்டாதெல்லாம் என்ன செய்யணும்? சிலருக்கு வீட்டில் வேண்டாத பொருளை வெளியே போட மனசே வராது. அதுலேயும் ரொம்ப பாருங்கள், இந்த பெர்ஃப்யூம் பாட்டில் இருக்குது பாருங்கள், போகவே போகாது. ஒரு வீட்டில் இப்போ ஆளுக்கு சில வீடு போனேன்னா பெர்ஃப்யூம் பாட்டில் தனியாக நினச்சிருப்பாங்க. அது காலியாகி 2 வருஷம் ஆகிருக்கும். ஆனாலும் பாட்டில் என்ன செய்யும்? தேவையில்லை தான், அதை வேறு எதுக்கும் பயன்படுத்தவும் முடியாது. ஆனால் பாட்டில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, வெளியே போடாமல். காலியான பாட்டிலாம் பெர்ஃப்யூம் பாட்டில் நிறைய வச்சுருப்பாங்க. நிறைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில பொருளை வெளியே என்ன செய்ய போட மனம் வராது, பயன்படுத்தி உடஞ்சிருக்கும். ஒரு வீட்டில் மண்பான், அது கீழே உள்ள பாட்டெலாம் போயிடுச்சு, மேலே உள்ள தலை உள்ள ரிங் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் தான் உடஞ்சி போய் இருக்குது. அதே ஒரு ஓரத்தில் கிடக்கு. ஏங்க இதெல்லாம் தூக்கி வச்சுருங்க? எங்கள் பாட்டி கல்யாணம் முடிஞ்ச போது கொண்டு வந்தது. எங்கள் பாட்டி நினைவாகவே நினைச்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். பாட்டி போய் சேர்ந்தே அது 45 வருஷம் ஆச்சு. ஆனாலும் அது கொண்டு வந்த சீதனத்தினுடைய ஒரு ரிங்கு என்ன செய்யுது, தூக்கி போட வானம் வரல, தூக்கி வீசணும், வேண்டாம். இதை மாதிரி உள்ள பழைய வாழ்க்கையெல்லாம் உள்ள ரிங் மாதிரி உள்ள உட்காந்துருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி கழிச்சிடணும். அதுக்குத்தான் புதிய வாழ்க்கை. அதுக்கு தான் என்ன வாழ்க்கை? பழையவைகள் கழிதலும் புதியவைகளை. அது ஒரு பண்டிகையாக வச்சதுனால தான் இவங்க செய்கிறாங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தாத்தா பூர்வீகத்தின் பொருளாக இங்கே தான் கிடக்கும், மியூசியம் மாதிரி ஒரு ரூமில் கட்டாயம் கிடக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கழித்து போட வேண்டியது கழிச்சணும், சேர்க்க வேண்டியது சேர்த்தணும். கத்திற்கு பாய மாட்டவர் நல்லா எரியனா என்ன சார், கத்திற்கு பாய மாட்டவதான். அந்த எரியும் போது கவனமாக இருக்க வேண்டியது. அந்த விளக்கு ஒரு நாளும் கட்டில் கடியில் போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? கட்டில் கடியில் போகக்கூடாது. கட்டில் கடியில் வச்சுட்டு என்ன கொஞ்ச நேரத்தில் பாசம் நேராக தீ பிடிச்சிருவீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் கேட்கணும் வேண்டாம். கட்டு கட்டி வச்சா கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரம் என்ன செய்யணும்? ஏன்னா சரியான ஆக்சிஜன் அங்கே என்ன செய்யாது, கிடைக்காது, அணைஞ்சிடும் சீக்கிரம். கட்டில் கடியில் வாழணும். அது என்ன வாழ்க்கைன்னா, நாம் அந்த உலகத்தில் வாழணும், சுகபோகமாய் வாழணும், எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி வாழ்க்கையை கவனிக்கிறதே தவிர ஆண்டவுடைய காரியத்தை ஒன்றும் கவனிக்காமல் வாழ்கிற வாழ்க்கை. ஆமாம், சிம்பிளாக கேட்டு கத்திற்கு பாய மாட்டவதா. இன்னொன்று, ஆண்டவர் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது மத்தேயு சொன்னார், விளக்கை கொளுத்தி மரக்காலால் நினைய மாட்டாங்க, மரக்காலால் மூட மாட்டாங்க. மரக்காலால் மூடுவது மூடி வைக்கிறதுக்கான காரியம். கத்திற்கு பாய் மாட்டவதான். மரக்காலால் மூடுவது அவங்களுக்குடைய ஒரு அளவு. ஒரு மரக்கால் என்பது ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு 6 கேலன் பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாத்திரம் வச்சுக்கிடுங்களேன். அது பெரிய பாத்திரம் கொண்டு நினைச்ச மாட்டாங்க, மூட மாட்டாங்க. அதை தண்டு மேலே வைப்பாங்க. எது தண்டு மேலே ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வெளிச்சம் என்ன செய்யும், வைரமாக தெரியும். அப்போ மூடக்கூடாது, கட்டிலுக்கடியில் போகக்கூடாது. அதை வைக்க வேண்டிய இடம் இங்கே தான் வைக்கணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி விளக்கு தண்டில் என்ன செய்யணும், வைக்கணும். அப்படின்னா தான் எரியுதா இல்லையான்னு பார்த்தாலும் என்ன செய்ய முடியும், தெரிய முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல வந்திருக்கோம், நம்முடைய விளக்கு அணைந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட எல்லாம் எழுது நின்று, ஆண்டவர்கிட்ட
என்னுடைய விளக்கு அணைந்து போகக்கூடாது ஐயா. நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆலயத்தில் விளக்கு அணைந்து போனது ஆண்டவரால் பொறுக்க முடியல. உங்க வாழ்க்கையில விளக்கு அணைந்தால் ஆண்டவரால் பொறுக்க முடியாதுங்க. உங்களை ரட்சித்தவர், உங்களுக்கு ஜீவன் கொடுத்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக பாடு சகித்தவர், உங்க வெளிச்சம், உங்க விளக்கு அணைந்து போனோம் அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. அதை மங்கி எரிந்தாலும் கூட அதை நிமித்தி விட்டு உங்களை எரிய வைக்க வேண்டும், பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்பதற்கு தான் அவர் விரும்புகிறார். இந்த வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கதாய் மாற வேண்டும். எனது விளக்கு எரிய செய்யும், இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தே, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே ஆலயத்தின் விளக்கு அணையும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டார். ஆனா இதுல இன்னும் நிறைய காரியம் இதுல இருக்குது. அணைந்து போனது, கர்த்தருடைய வருத்தம் இருந்தது. சாமுவேலிடம் தான் பேசுகிறார். சாமுவேலேன்னு கூப்பிடுகிறார். ஏழை இடத்துல போனான். அவர் எப்போதும் படுத்திருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பதாக இந்த பிரகாரத்தில் அந்த ஆலயத்தை ஒட்டி தான் படுத்திருப்பார் போல. அவனோடு அவர் அங்க படுத்திருக்கிறார். அவன் கேட்கிறான், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை. கடைசியில் புரிந்து கொண்டார், கர்த்தர் தான் கூப்பிடுகிறார் என்று. மறுபடியும் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே ஏதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சத்தத்தை நோக்கி ஓடிவிட்டான். சிறுவன் சத்தத்தை நோக்கி எங்க கேட்குதோ அங்க ஓடிட்டான். கேட்ட இடம் மகாபரிசுத்த ஸ்தலம். மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் யாரும் போக முடியாது. போனவன் உயிரோடு திரும்ப முடியாது. அதற்கென்ற வழிமுறைகள், அதற்கென்ற அந்த பரிசுத்த காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இவன், நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கேன், சிறு வயதிலிருந்து எப்படி வாழ்ந்திருப்பான் என்பதை பாருங்க. பரிசுத்தத்திலே வாழ்ந்திருக்கிறவன், வேத வசனத்தினாலே நிறைந்திருக்கிறவன். சின்ன பையனாக இருந்தாலும் அன்றைக்கு வேத வசனத்தை வாசித்து, தாயினிடத்திலே கேட்டுக்கொண்ட வேத வசனத்தை வாசித்து தெரிந்து கொண்டவன். விவரம் அறிந்து இங்க காலகட்டத்தில் வேத வசனம் நிறைந்திருந்தது. சத்தத்தை கேட்டு மகா பரிசுத்தத்துக்குள் ஓடிவிட்டான். தேவன் அவனோடு பேசினான். இந்த வேதாமத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு பலிமுறைகளோ எண்ணமோ எதுவும் இல்லாமல் உடன்படிக்கை பெட்டி அருகே நிற்பதற்கு ரெண்டே பேருக்கு தான் தகுதி இருந்தது. ஒன்று மோசே, இன்னொன்று சாமுவேல். வேற யாராலும் போக முடியாது. நீங்க நல்லா எரிஞ்சு பாருங்க.
தேவன் இருக்கிற எல்லைக்குள் தேவன் உங்களை அழைத்து ஒவ்வொரு நாளும் வசனத்தை உங்களோடு கூட கொடுப்பார். தேவனோடு கூட இந்த எரிந்து கொண்டே இருக்கும் அனுபவங்கள் இருக்க போது தேவன் அவர் இருக்கிற எல்லைக்கு உங்களை அழைத்துக் கொள்வார். யாருக்கு கொடுக்காத ஸ்லாக்கியத்தை கொடுத்து வசனங்களினாலே நிரப்புவார். ஆகவே தான் சாமுவேலை போலத்ததான ஒரு மனிதன் இஸ்ரவேலிலே இல்லை, மோசே போலத்த மனிதன் இல்லை என்று சொல்லுவது போல சாமுவேலை போலத்த மனிதன் இஸ்ரவேலிலே இன்றைக்கும் யாரும் இல்லை என்கிற அளவிற்கு இருந்தது. இந்த 2 நபர்கள் தான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க ஸ்லாக்கிய பெற்றவர்கள். எரியணுங்க. மோசே ஒரு நாள் அக்கினி எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தான். எரிந்து கொண்டதை பார்த்தவன் தான் அந்த அக்கினி அவனுக்குள்ளே எரிய ஆரம்பித்தது. அவன் மரிக்கும் வரை அந்த விளக்கு அவனுக்குள் எரிந்து கொண்டே இருந்தது, எரிந்து கொண்டே இருந்தது. ஆகவே தான் அந்த அக்கினிக்கு முன்னாதான் எரிந்து கொண்டிருக்கிற மகன், எரிந்து கொண்டிருக்கிற ஒருவனுக்கு யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்த ஆண்டவர் அவனையே தன்னிடத்திலே வைத்து கொண்டார். ஆண்டவர் சொல்லுவாண்டவர், நான் கொஞ்சம் என் விளக்கு அணைஞ்சிடக்கூடாதுங்க, எனக்குள்ள இருக்கிற விளக்கு அணைஞ்சிடக்கூடாது. வசனம் வேணும், வசனத்தை தேடுங்க, தெய்வ தரிசனத்தை தேடுங்க, தேவனுடைய வசனத்தை கேளுங்கள், நல்ல ஆண்டு சமூகத்தில் அமர்ந்துருங்கள். விளக்கை கொளுத்து மரக்காலால் மூடிடாதீங்க, கட்டில் கீழே வைக்காதீங்க, கரியோடு எரிய முடியாது. அந்த கரைகளெல்லாம் நீக்க வேண்டியதாக நீக்கிருங்க. உங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் நீக்கிருங்க. அப்படின்னு சொல்கிறேன், நான் எரிந்து கொண்டே இருப்பேன் ஐயா, உமக்காக இந்த விளக்கு ஒரு நாள் அணையக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரியும் விளக்கு எரிய செய்வி, இரவை பகலாக்கினி. எரியும் விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே ஆண்டு சபையை தாழ்த்தி கொடுப்போம். ஆண்டவரே, உமக்காக நான் இந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய ஆலயத்திலும் உடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே வெளிச்சத்தையும் காணணும். அது இந்த வசனங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே தீபமாக எரிய வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே நாங்கள் ஆண்டவரே குடும்பமாக அமர்ந்திருக்கும் போது அது ஒரு வெளிச்சமாகவே இருக்க வேண்டும் ஐயா. இந்த வெளிச்சம் பக்கத்து வீட்டுக்கு பிரகாசிப்பதாக. குன்றின் மேலிட்ட விளக்கு ஒரு நாள் மறைந்திருக்க மாட்டாது. அங்கிருந்து வெளிச்சம் பல இடங்களுக்கு பிரகாசிப்பது போல எங்கள் வாழ்க்கையின் மூலமாக அநேக குடும்பங்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் விளக்கு அணையாதபடி நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஐயா. எனக்கு ஜெபிகளை எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்களுடைய விளக்கு எரிவதாக, உங்கள் விளக்கு வெளிச்சம் கொடுப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருப்பூரில் வந்திருக்கிறான் அக்ஸல், ஜெபிக்கும்படி கேட்கும். அக்ஸல் ஜெபிக்கும்படி கேட்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
நன்றியுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேளையிலே அப்பா, இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திற்கு வரவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் ஆண்டவரே சபையாய் ஆண்டவரே தனிப்பட்ட ஒவ்வொருவரும் எங்களை குடும்பமாய் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆண்டவரே விளக்கானது எப்பொழுதும் எரிய பண்ணும்படியாய் நீர் எங்களுக்காய் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வினக்கு ஒரு நாளும் அணையாத படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே மனசாட்சியிலே ஆண்டவரே சூடுண்ட பொய்யராய் இராமல் ஆண்டவரே நீர் பேசுகிற சத்தத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறபடியே நாங்கள் நடந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரகாசிக்க, ஒவ்வொரு நாளும் உண்மையான மனுஷன் எங்களிலே புதிதாகி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளிச்சம் தருகிறவர்களாக ஆண்டவரே மலையின் மேல் உள்ள பட்டணமாக ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாக எங்கள் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, எரிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே இந்த கரியை அகற்றி போடுவீராக ஆண்டவரே. கரைத்திரை இல்லாமல் எங்களை ஆண்டவரே மாசற்றவர்களாய் நிறுத்தும்படிக்கு எங்களாய் ஆண்டவரே எங்களுக்காக நீர் இறங்கி வந்தவர் ஆண்டவரே. உங்களுடைய இரத்தத்தினால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கழுவிடுவீராக அப்பா, கழுவி எடுப்பீராக ஆண்டவரே, சுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்கள் இருக்கிற கரிகள் அகற்றி போட்டு இன்னும் பிரகாசமாய், இன்னும் ஆண்டவரே அதிக மகிமையாய் உமக்காய் நாங்கள் எரிய எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் தேவ நீர் எல்லாவற்றையும் வெளிச்சமாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. நீர் எங்கள் விளக்கை ஏற்றுகிறவர் ஆண்டவரே. எங்களை சுற்றி எல்லாவற்றையும் நீர் வெளிச்சமாய் மாற்றுகிறவர். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இருளையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் அகற்றி போடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலிருந்து வெளிச்சம் உண்டாவதாக ஆண்டவரே. நீர் முதலாவது இந்த உலகத்தை படைத்த பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த நாள் எல்லா இருளும் மாறி இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் விளக்கு இன்னும் அதிகமாய் எழும்புகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அது நேராய் நேர்மறையாய் ஆண்டவரே அது எரிய பண்ணுகிறபடியால் உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை எரிய பண்ணுவதாக ஆண்டவரே. கை உயர்த்தி ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளிலிருந்து எரிய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் ஒளிரப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் வாழ்வில் உண்டாகிற வெளிச்சமானது அநேகரை அவர்கள் பக்கமாய் இழுத்து கொண்டு உம்மண்டையிலே சேர்க்கிறதாய் மாறப்போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எங்களை வெளிச்சமாகவே மாற்றிவிட்டபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரிலும் இருந்து உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளியானது ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும்படியா எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. தேவரே நீர் கிருபை செய்வீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அருமையான அங்கிளை உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காய் ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் அப்பா ஆண்டவரே தங்களுடைய வெளிச்சத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிற அருமையான உடைய தாசன் இன்னும் அதிகமாக நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சரீரத்தில் பலன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. எத்தனையோ ஜனங்கள் ஒளியை காணும்படியாய் அநேகருக்கு ஒளியாகவும் வெளிச்சமாகவும் சத்தியமாகவும் சாட்சியாகவும் இருக்கிற அங்கிளை நீர் இன்னும் அதிகமாய் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. அவர்கள் கரங்கள் மூலமாய் இன்னும் அதிகமாய் அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கேட்கிறோம். அப்படியே அங்கிளை ஆண்டி இந்த சபை நீர் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வல்லமை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவருடன் இன்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.